மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வில் தென்காசியை சேர்ந்த பீடி சுற்றும் தொழிலாளியின் மகள் தேர்ச்சி பெற்றுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் IAS, IPS உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்காணல் என 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெற்று அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் பணிகள் ஒதுக்கப்படுவது நடைமுறை. அதன்படி 2023ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி முதல் நிலை தேர்வும் செப்டம்பர் மாதம் முதன்மை தேர்வும் நடைபெற்றது. இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேர்காணல் தேர்வு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த தேர்வு முடிவுகள் கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 1143 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் 1016 பேர் நியமனத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இதில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள விஸ்வநாதபுரம் ரயில்வே கேட் அம்பேத்கர் தெருவில் வசிக்கும் ஸ்ரீனிவாசன் ஸ்டெல்லா தம்பதியின் மகள் ஸ்ரீமதி இன்பா ஸ்டெல்லா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். கோவை மண்டல PF அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் இவர் சிவில் சர்வீஸ் தேர்வில் 851வது ரேங்க் பெற்றுள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீமதி இன்பா ஸ்டெல்லா கூறிய போது, எனது தந்தை அரசு பேருந்து நடத்துனர், தாயார் பீடி சுற்றி வருகிறார். நான் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில்தான் படித்தேன். பின்னர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த நான் கடந்த 4 ஆண்டுகளாக UPSC தேர்வுக்காக தயாராகி வந்தேன். வீட்டு சூழல் காரணமாக என்னால் சென்னைக்கு சென்று படிக்க முடியவில்லை. செங்கோட்டை அரசு நூலகத்தின் உதவியால் நான் தேர்வுக்கு தயாராகி வந்தேன். அங்கு நூலகர் ராமசாமி தேர்வுக்காக வைஃபை வசதி, ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள், மாதிரி தேர்வுகள் உள்ளிட்டவற்றை நடத்தி எங்களுக்கு உதவினார். எனது முதல் 2 முயற்சிகள் தோல்வி அடைந்தன. 3வது முயற்சியில் சென்னையில் அரசு நடத்தி வரும் பயிற்சி மையத்தில் நுழைவுத் தேர்வு எழுதி சேர்ந்தேன். அதன் பின்னர் UPSC முதல்நிலை முதன்மை தேர்வுகளில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றேன். எனது வெற்றிக்கு குடும்பத்தினர் மிகுந்த ஆதரவாக இருந்தனர். குறிப்பாக எனது சகோதரர் ஊக்கமளித்து என்னை தொடர்ந்து தேர்வுக்கு தயாராகும்படி சொன்னார். நான் விளிம்பு நிலை குடும்பத்திலிருந்து UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளேன். என்னை போன்று தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று அவர் தெரிவித்தார். எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய சகோதரர் பாலமுரளி, அவங்க எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா என்னோட